எல்லாம் ஸ்மைல் பண்ணுங்க அண்ணா. இதுதான் வேணும் எனக்கு, இந்த பைனாப்பிள் தானே வேணும். ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்க. Hi, my name is Akbar Hakim. I am studying second standard A. Today my fancy is comedy. நான் இன்னைக்கு என்ன வாங்குறேன் தெரியுதா? நான் இன்னைக்கு ஒரு ஆமைகளை பற்றி உங்களுக்கு சில விஷயம் சொல்ல போறேன். ஆமைகள் நீரிலேயும் நிலத்திலேயும் வாழும். ஆமைகள் 100 ஆண்டுக்கு மேல் வாழக்கூடிய ஒரு உயிரினம். ஆமைகள் முதுகில் உயிர் இருக்காது. ஆமைகளின் முதுகில் ஒரு நோடு இருக்கும். அந்த நோடு அதுக்கு கவசமாக இருக்கும். எப்படிதான் அந்த நோடு அதுக்கு ஆபத்து வராது தலையை இருப்பு பண்ணும். ஆமைகளின் தாழ உயிர் சேர்ந்தது. ஆமைகள் பல வருஷமா வாழக்கூடிய ஒரு உயிரினம். ஆமைகளின் முதுகில் உயரமான சில ஓடும் சத்தான சில ஓடும் இருக்கும். ஆமைகள் வீட்டுக்குள் வந்தால் விளங்காதான் அண்டாமனாக இருக்க. அப்படியா? சார், அண்டாமனாக இல்ல. கல்லாமை, பொறாமை, அறியாமை, தீண்டாமை, இயலாமை. இந்த ஆமைகள் மாதிரிதான் நிறைய ஆமைகள் மனிதர்கள்ட்ட இருக்குது. அண்டாமனாக இல்லை. மைக்
திரும்ப சொல்லுங்க, திரும்ப. Aminat Hasna. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. My name is Aminat Hasna. I study second standard B-section. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ஆமையும் முயல். ஆமையும் முயலும். ஒரு நாள் ஆமைக்கும் முயலுக்கும் ரேஸ் வச்சாங்களாம். ஓட்டி நடக்கிற முயலும் ஆமையும் ஓடிச்சான். முயல் ஸ்பீடா ஓடிச்சா, ஆமை ஸ்லோவா நடந்து போடிச்சா. முயல் ஸ்பீடா ஓடி பக்கத்துல முள்ளங்கியும் கேரட்டும் கிடக்கிறத பார்த்துச்சா. முயல் திரும்பி பார்த்துக்கிட்டு சொன்னிச்சா, அடடா ஆமை ஸ்லோவா தானே வருது, அதுக்குள்ளாத்தையும் முள்ளங்கியே கேரட்டையும் சாப்பிட்டு இருக்குதுன்னு சொல்லிச்சு. முள்ளங்கியே கேரட்டையும் சாப்பிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் முயலை பார்த்தா முயல் தூங்கிடுச்சா. ஆமை ஸ்லோவா நடந்து போய் ஃபினிஷ் லைன் பக்கம் போச்சா. முயல் எந்திரிச்சு அலையான்னு சொல்லிட்டு ஓடிச்சா. அதுக்குள்ளாட்டி ஆமை ஃபினிஷ் லைனை கடந்து ஜெயிச்சிச்சா. முயல் தோற்றுச்சா. இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நம்ம தற்பெருமை கொள்ளக்கூடாது. ஆமைய மாதிரி நிதானமா புத்திசாலித்தனமா இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். போடுங்க, மாஸ்க் போட்டுட்டு திரும்புங்க. பின்னாடி திரும்ப. Good morning everyone. This is Aslan and second standard. Today I am going to present you recording from Anna. Do you know who is Advait? Most of the time kids, strollers and other fast moving people get attacked. Here is some advice to escape your dog bite. The first one is avoid attack. Don't panic. Don't try to run and stay stand. The second one is deafening yourself. Don't make eye contact. Stop the dog with another object. Command the dog to take away. It shows the sound should be confident and strong. And finally file back. Even warhead. Products to your face and neck. Thank you everyone for your presence. My name is Mohammed Rayyan. Giraffe is the tallest animal. They can run fast. Giraffe lives in Africa. The baby giraffe is called calf. Thank you. நீங்கள் தள்ளுங்க.
மறுபடியும் முட்டை வந்துடும். Hi everyone, my name is Tanya Ashti. I'm studying second standard C-section. நான் தெரியுமா நாங்கள் சிறிய கூட்டுக்குழு நாங்கள் சேர்ந்து மெதுவாக ஓட்டு செல்வேன். எனக்கு உடல் பச்சையாக இருக்கும். அதனால் மரத்து நிலைகளில் மறைந்து விடுவேன். சீக்கிரம் எங்களுக்கு முட்டாமல் வாழ்வேன். ஒரு அழகான பட்டாம்பூச்சியாக மாறி பறந்து விடுவேன். வாழ்க்கை எளிதாக இருந்தாலும் ஒரு அற்புதமான மாற்றம் இருந்தது. நீங்களும் வாழ்வில் வளர்ச்சி அடைந்து புதிய வடிவம் பெற்க வேண்டும். நன்றி. Don't touch me. Plant your trees. Let's promise to it. Save peace, save our future and our India. And this standard teaches come. I am clever. One hard day, I was very thirsty. I took for water here and there, but there was very little water in the pot. I did not give up. I dropped the pebbles into the pot one by one, and through the water rose up. I sang happily, cow. So children never do go, and always you children always eat. Where there is a will, there is a way. Please have patience, never waste water. Thank you. पर 10 बोल रहे थे. Second standard section. I am the eye. The camera inside your
B negative. AB positive, AB negative. O positive, O negative. One. Ilhan. Hi friends, how are you? My name is Silva. I am studying second standard D section. I am secret. I am very small, but full of danger. Don't make me over. You are interested. They may work. Run strategy. Say no to secret. Yes, you like to thank you. Bye-bye. There you go. இந்த சபை கூடியிருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். வெள்ளை எண்ணெய் வெளியேறு, வெள்ளை எண்ணெய் வெளியேறு. பாரதமே எங்கள் தாய்நாடு. சுதந்திரமே எங்கள் உயிர் மூச்சு. நான் யார் என்று உங்களுக்கு தெரிகிறதா? நான் என் கையில் இருக்கும் கொடியே எனது அடையாளம். ஆம், நான் தான் உங்கள் கொடி காத்த குமரன். நான் கூறப்போவது கதை அல்ல, வரலாறு. நான் ஈரோடு மாவட்டத்தில் நாச்சிமுத்து முதலியார் கருப்பாய் அருளுடைய மகனாய் பிறந்தேன். நான் இந்திய விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தேன். நான் மகாத்மா காந்தி மீது அதிக பற்று வைத்திருந்தேன். நான் ஜனவரி 10, 1932 திருப்பூரில் நடந்த போராட்டத்தில் கையில் தேசிய கொடியை ஏற்றினபடியே போராடினேன். அப்போது ஆங்கிலேயர்கள் என்னை தடியால் அடித்தனர். நான் மயங்கி கீழே விழுந்தேன். குண்டாந்தடிகள் தாக்கினாலும் நல்லா போகுது. குண்டுகள் நெஞ்சை கிடந்தாலும் நான் செத்து மடிந்தாலும் இந்தியாவின் சுதந்திரமே எனது லட்சியம். நன்றி.
Inshallah.